முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஒளிவு மறைவு இல்லாமல் உன் அப்பன் உன்னிடம் நான் பேச வேண்டும் தங்கமே. உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் தங்கமே. சங்கடம் கொள்ளாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டம் மிகவும் மோசமாக உள்ளது. என்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்பா. அந்த அளவிற்கு துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று நீ என்னிடம் கெஞ்சி கேட்பது எனக்கு புரிகின்றது தங்கமே. நிச்சயம் உனக்கான விடிவு காலத்தை உன் அப்பன் நான் கொடுப்பேன். கடினமான காலகட்டத்தில்தான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் சுயரூபம் வெளிப்படும். நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்கள் உனக்கு எதிரான வேலையை செய்வதை நீ அப்போது காண்பாய். இதை கண்டு மன வருத்தம் கொள்ளாதே. ஒவ்வொருவரும் வாழ்க்கை காடகத்தில் வினை தீர்க்க தங்கள் கதாபாத்திரத்தில் நடிக்க வந்தவர்களே. அவர்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு உண்மையாக மட்டுமே இருப்பேன். அப்பா, நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்துவிட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவை அல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்க வேண்டும் கூடிய பொருளாதார மேம்பாடு நிச்சயம் வரும். சகலமும் தரும் சரவணபவ மந்திரம் உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்க போகின்றது. மகிழ்ச்சியாக இரு தங்கமே. யார் நமக்கு எத்தனை மன வேதனை வேண்டுமானாலும் தரட்டும், எத்தனை தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும், நம் அவர்களுக்கு எந்த மனவேதனையும் தீங்கும் தர வேண்டாம். என்னிடம் மனம் விட்டு அழுது ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாமே உன்னிடம் தினம்தோறும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே. யார் ஒருவர் மூலமாவது நான் உன்னிடமே வந்து விடுவேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.